அடாடா இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? Rhythm of life. மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை. சூரியனும் சந்திரனும் யாரிவனும் சட்டென சொல்லு சேர பாண்டிய சூரனும் இவனா சொல்லு சொல்லு. டேய் யாரு நல்லா தானே போய்கிட்டு இருக்கு? தெருவுக்கு ஒரு சாதி இருக்கு. சாதி இருக்கு. ஒரு எல்லாம் அவ்வளவு சாதி இருக்குங்க. சாதி இருக்கு. இருக்கு. எங்களுக்கு அத பத்தி இது எந்த வருஷம்? 2016. நம்மளனா இங்க பார். சாதியை ஒழிப்பதற்கான முன்னேற்பாடு நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணோம். டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ரஜினி சார் படத்தெல்லாம் வந்து நான் வந்து என்ன ரஜினி சார் படமாக பண்ணிருக்கலாம்ல, இதுக்கு நீ இப்படி சொல்ல நான் திட்டுவேன். நான் இல்லை சார் அவர் புதுசாக காட்டலாம், வேறு மாதிரி காட்டலாம், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர் மூலமாக சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படிலாம் சொல்லி he tried to convince. பட் ஆனால் அந்த சமயத்தில் எனக்கு வந்து ரஜினி சார் படமாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்றது, நான் ரஜினி சார் ஃபேனாக அப்படி சொன்னேன். பட் ஆனால் அது இப்போ சர்பாட்டா பண்ணி வந்து அதிகாரத்துக்கு எதிராக திரள்பவர்களே நீங்க ரவுடிங்கன்னு சொல்லுவீங்களா? அப்ப நாங்கெல்லாம் ரவுடிங்க தான், வேற வழியே கிடையாது. என் கதையை கொஞ்ச நாள் கேள்வி, இவ்வளவு நாள் நீ கதை விட்டு இருந்ததா? நான் கொஞ்ச நாள் கதை சொல்றேன். நான் சொல்ற கதை கேட்டேன்னா உனக்கு எல்லாமே எரியும். நீ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சண்டைக்கு வர மாதிரி. நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா, வாடா வந்து வாடுறா. நான் உன்னையும் கேக்குறேன், தப்பா எடுத்துக்கூடாது. போத்தானா என்ன சார்? என்னன்னா படிச்சவன் படிக்காதவன் இந்த ஊர்ல எல்லாரும் வார்த்தைக்கு வார்த்தை அதே சொல்லி திட்டுறான். ஊர்ல மயிருன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அடிக்க போனவன என் ஃப்ரெண்டு காலைல ஒருத்த சிக்னல்ல வச்சு அவனை இந்த வார்த்தையை சொல்லி திட்டுறான். இவனும் சிரிச்சிட்டு இருக்கான். போக போக எல்லாமே பழகிடும்னா எப்படி? சைவ மாணவர்னு ஒரு படம் வந்தது. கோத்தான்ற வார்த்தை அவனுக்கு பெரிய பிரச்சனையா ஆயிடுச்சான். அந்த படத்துல ஒரு டைலாக் வந்திருக்கும், ஏன் மற்ற சாதி மற்ற ஊர்களை மதுரையிலயோ இல்லை எங்கேயும் எந்த வார்த்தையும் நீங்க அசிங்கமா கேட்காம ஸ்ட்ரெயிட்டா சென்னைக்கு வந்துட்டு நீங்க வந்து கோத்தான்ற வார்த்தை உங்களுக்கு காதுல கேட்டுச்சு, ஐயோ காதை முடின்னு திட்டான் அப்படின்ற கோவம் உங்களுக்கு எங்கிருந்து வருதுன்னா இது வேற ஒரு ப்ராப்ளம், சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். கிளாமரப்பில் சேமப்பில் உன்னையும் விட்டு வைக்கல அந்த குரங்கு. அங்க உன்னை வந்து நீ சொல்றத எல்லாத்தையும் கேட்டுட்டு அடிமைப்பட்டுக்கிட்டு இருந்த சமூகமா நீ நினைக்கிறவன் உன்னை எதிர்த்து பேசாம இருந்தா அவன் இங்க உன்னை அசால்ட்டா டீல் பண்றான். வாயான்னு சொல்றான், உன்னை அசால்ட்டா டீல் பண்றான். இங்க அவன் நீ ட்ரெயின்ல ஏறி இறங்கினோடனே வந்து உன் பெட்டியை தூக்கி வேலை இரு வெயிட் பண்ணு என்ன உனக்கு அவசரம் அப்படின்னு சொல்றான். உன்னை இது வரைக்கும் ஊர்ல அது மாதிரி எவனும் கேட்டதில்லை. அதனால உனக்கு இங்க கோவம் வருது. என் ரோட்ல நான் சாவு தூக்கி போறப்ப நான் ஆடின்னு தான் போவேன். இது யாரோட சிந்தாதிரி பாட்டு, நான் பொறுமையா தான் போவேன். யாரோட நான் சின்ன. A few minutes later. ஏன்னா லோகேஷ் வந்து நிறைய பேட்டிகளில் சொல்லியிருக்காரு, நான் கமல் சாரோட ரசிகன் சொல்லிட்டு. கரெக்டாக அவருக்கு என்ன வேணுன்றதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு லோகேஷ் இந்த படத்தை பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன்.